இன்னைக்கு நம்ம ஒரு பயணத்தை தொடங்க போறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம ஒரு பயணத்தை தொடங்க போகிறோங்க. எங்கே போகிறோன்றதை நான் பாதியில் சொல்கிறேன். ஒரு நல்ல பயணமாக இருக்கும். ஒரு புதுவிதமான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. இது நிறைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புதுசாக காட்டணும், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆவலோட இந்த பயணத்தை நான் தொடங்குறேன். இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு 2 வீடியோவாச்சு நான் உங்களுக்காக தர முயற்சி பண்ணுறேன். இந்த பயணத்தில் நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அது எல்லாமே இந்த காணொலியில் இருக்க போது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க போகலாம். இந்த செட்டப்லாம் இப்போது தொடர்ந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி துணியெல்லாம் உலர்த்துறாங்க. இப்போ நம்ம போகலாங்க. வாங்க பயணத்தை தொடங்கலாம். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன், அரக்கோணம் ஜங்ஷன். இங்கேருந்து தான் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். போகலாம் நம்ம உள்ள. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இதில் தாங்க நம்ம கேரளா போகிறோம். கோட்டயம் போக போகிறோம். விடிய காலையில் 4 மணிக்குங்க கோட்டயம் வந்துட்டோம். நம்ம சபரிமலைக்கு போவோன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. இந்த வருஷம் நம்ம சபரிமலைக்கு போகலை. மற்ற ஊர்களில் நம்ம இங்கே இருக்கிற சில முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். முக்கியமான கோயில், நிறைய தெரியாத கோயிலுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். நிறைய சுவாமிமார்கள். போகலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ரூம் பக்கத்தில் தான். இப்போ நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த கோட்டயத்தோடைய மையப்பகுதியில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். திருநக்கார மகாதேவர் கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவே பார்த்தீங்கன்னா பரசுராமர்னால உருவாக்கப்பட்ட சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரசுராமர் அவருடைய அந்த கோடாரியை வச்சு இந்த இந்தியன் ஓஷன்லேருந்து அப்படி எடுத்து இப்படி இந்த கண்ட்ரியை உருவாக்குனார். ஒரு 64 கிராமங்களை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 64 கிராமத்தில் 108 சிவலிங்கங்களையும் அவர் பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சிவலிங்கம் தான் இந்த ஒரு சிவலிங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ராஜா சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய புராணம், வரலாறு, இந்த கோயிலுடைய கட்டமைப்பு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே தாங்க நாங்கள் தங்கணும். கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 hours. ஆரியாஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம். திருநக்கார ஸ்ரீ மகாதேவர் திருக்கோயில் கோட்டயம்ல இருக்கிற கோயிலுங்க இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய புராணம், வரலாறு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 கதைகள் சொல்லப்படுது இந்த கோயில் ஏன் இங்க வந்துச்சுன்றதுக்கு. அதுல ஒண்ணு, இந்த கோயில் 108 கேரளால இருக்கிற சிவத்தலத்துல ஒண்ணு. அதாவது இந்த 108 அப்படின்ற எண்ணிக்கை எப்படி வருதுன்னா, பரசுராமர் இந்த கேரள தேசத்தை உருவாக்கி இருக்காருங்க. 64 கிராமங்களை உருவாக்கி இருக்காரு. அதுல 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காரு. அதுல ஒரு சிவலிங்கம் தான் இந்த திருநக்கார ஸ்ரீ மகாதேவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு இந்த கோயில் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேக்கம்கூர் மகாராஜா இங்க வடக்குநாத சுவாமி கோயில் இருக்கு திரிஷூர்ல. இங்க இருந்து தூரம்னா அந்த கோயிலுக்கு இங்க இருந்து அந்த ராஜா அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிடுவாராம். அவருக்கு வயது ஆக ஆக அவர்னால இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை டிராவல் பண்ண முடியல. ரொம்பவே வருத்தப்படுறாரு. சிவபெருமான்
சிவபெருமான் அவருடைய கனவுல வந்து தோன்றி இந்த மலை, அதாவது இந்த சின்ன குன்று நக்காரக்கணு அப்படின்ற இந்த சின்ன குன்று மேல சுயம்புலிங்கமா நான் இருக்கிறதா சொல்றாரு. சுயம்புலிங்கமா அவர் எப்படி கண்டெடுக்கிறது அப்படின்னு ராஜா கேட்கும்பொழுது முன்னாடி ஒரு நந்தி இருக்கும், பின்னாடி இட்லி பூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெச்சி பூ, அந்த பூ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் அங்க தேடி போறாரு. போகும்பொழுது அங்க இருந்த மடத்துல இருந்த 2 பேர் விறகு வெட்டுறதுக்காக போறாங்க. அந்த விறகு வெட்டும்போது கோடாரி சிவலிங்கத்து மேல, இந்த சுயம்புலிங்கத்து மேல பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இது ராஜாக்கு தெரிய வருது. ராஜா அதன் பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமான் நமக்கு காட்சி தந்துட்டாருன்னு சொல்லி இங்கே இந்த மிகப்பெரிய கோயிலானதை கட்டுறாருங்க. இது ரொம்ப பெரிய கோயில், மகா சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கோயில்களை. அந்த மாதிரி இந்த கோயில் வந்து அவர் கட்டி முடிக்கிறாருங்க. ரொம்ப அருமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது, இன்னொரு கதையும் இருக்குது. அது என்னன்றதை நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அழகெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். இதுதாங்க இந்த கோயிலுடைய வரவேற்பு, இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுன்னு சொல்லணும். செம்மையாக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்குது. வந்துட்டோங்க கோயிலுக்கு. ஆனால் கோயிலோடைய என்ட்ரன்ஸ், கோயில் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்குது. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஓடு, இந்த மர வேலைப்பாடு, சுதை, இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து ஸ்பெஷலுங்க. கேரளா கோயில்களில் முற்காலத்தில், அதாவது இப்போது குடவரை கோயில், அதுக்கப்புறமா இப்போ கற்கோயிலுக்கு முன்னாடி மரம் சுதைனால் தான் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போது இங்கே கேரளாவில் இருக்க மாதிரி தான். இதே ஸ்ட்ரக்சரானால் இதே மாதிரி கிடையாது, பட் மரம் சுதைனால் தான் கட்டியிருக்காங்க. அது வந்து காலத்தினால் அழிஞ்சிரும்ன்றதுனால பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கற்கள், அதாவது பாறைகளை குடைந்து குடவரை கோயில் கட்டினாங்க. அதுக்கப்புறமா கற்களை அடுக்கி கற்கோயில் கட்டியிருக்காங்க. இந்த மரம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த 2 மரமும். வாவ், பெரிய ஆலமரம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதோ இங்கே இருக்குது. நம்ம போகலாம், மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. கேரளா கோயிலில் ஸ்பெஷலான விஷயம் நான் சொன்ன மாதிரி மரத்தினால இந்த ஓடு, இதனால் இந்த ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுவரில் இருக்கிற ஓவியங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதையும் நம்ம போய் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில் இந்த கோயில். திருநக்கர மகாதேவர் திருக்கோயில். கோட்டயத்தோடைய மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கோயில். நல்லா இருக்குங்க, அமைதியாக காலையில். இங்கே கேரளாவில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே கோயில் வந்து நடை திறந்துருவாங்க. அதே மாதிரி சீக்கிரமாகவே நடை வந்து சாத்திடுவாங்க. ஒரு 11 மணி அந்த மாதிரிலாம் வந்து நடை சாத்திடுவாங்க. விடிய காலையில் 5, 4 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாங்க. இந்த மாதிரி தீபஸ்தம்பமும் கேரளாவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். நம்ம போகலாம். சுவர் ஓவியங்கள் பாருங்கள். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வாவ், இப்படி நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். இதுதாங்க மூலவர் இருக்கிற அந்த சந்நிதி விமானம்னு சொல்லணும். சுதை இங்கே அடியில் வந்து கற்கள்னால ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து தீபங்கள் இருக்குது. விழா காலங்களில் இந்த தீபம் ஏற்றி பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் போல். ரம்யமாக இருக்குது. நிறைய சன்னதிகள் இருக்குது.
நம்ம அப்படியே வலம் வருவோம். இந்த கோயிலில் இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரம்ம ராட்சசியோடைய ஒரு கதை. இங்க இந்த ராஜாவோடைய நண்பர் ரொம்பவே அழகா இருக்காருங்க. ராஜா அந்த அளவுக்கு அழகு கிடையாது. இதனால ராணிக்கு அந்த நண்பர் மேல ஒரு காதல் வருது. இதனால ரொம்ப ஆத்திரமடைந்த ராஜா தன் நண்பனை கொலை கொன்னுடணும்னு அவங்களுடைய பணியாட்கள் கிட்ட சொல்றாரு. அவங்க அவருடைய நண்பரை கொல்லாம ஒரு கோயிலுடைய கீழ் சாந்தியை கொன்னுடுறாங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு வேலை செய்யற அர்ச்சகரை கொன்னுடுறாங்க. அதன் பிறகு அந்த அர்ச்சகருடைய மனைவி பிரம்ம ராட்சசியா இந்த ராஜாவை கொல்லணும்னு முயற்சி பண்றாங்க. அதனால இந்த ராஜா அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த கோயிலை கட்டினார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால ரொம்ப காலங்களா இங்க பெண்கள் இந்த கோயிலுக்கு வராம இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுவும் இந்த கோயிலை சார்ந்த ஒரு புராணம் கதைங்க. இங்க அடுத்த பிரகாரம் இங்க விநாயகர் சன்னதி, ஐயப்பன் சன்னதி, முருகர் சன்னதி, அம்பாள் சன்னதி, வடக்குநாத சுவாமி அவரும் ஒரு சிவபெருமான், திருச்சூர்ல இருக்க சிவபெருமான் அவருக்கும் இங்க சன்னதி இருக்கு. இந்த பெரிய கோயில்ல இன்னும் வடக்குநாத சுவாமிக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. ஏன்னா ராஜா அந்த வடக்குநாத சுவாமி தான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு சன்னதி, அம்பாள் சன்னதி, விஷ்ணு சன்னதி, முருகர் சன்னதி, விநாயகர் சன்னதி, பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு சன்னதி, ஐயப்பன் சன்னதி இந்த கோயில்ல இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க திருநக்கர மகாதேவர் திருக்கோயில். இந்த கோயில் கேரளா பாணியிலேயே இருக்கிற ஒரு அற்புதமான அழகான கோயிலுங்க. இந்த கேரளா பார்த்தீங்கன்னா பரசுராமர்னால உருவாக்கப்பட்ட சேத்திரம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் 64 கிராமங்களை அவர் உருவாக்கியிருக்காரு. அதில் 108 சிவலிங்கங்களை கொடுத்துருக்காரு, பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதில் இந்த சிவலிங்கமும் ஒன்று அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேக்கம்கூர் மகாராஜா அவர்னால இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது. அவர் வடக்குநாத சுவாமி திருச்சூரில் இருக்கார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பக்தராக இருந்திருக்காரு. மாதம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார். இவர்னால் வயசானதுனால இவரால் போய் தரிசனம் பண்ண முடியல, ட்ராவல் பண்ண முடியல. அதனால் சுவாமியே அவர் கனவுல அவர்கிட்ட தோன்றி இங்கே சுயம்புவாக இருக்கிறதாகவும் இங்கே கோயில் கட்ட சொன்னதாகவும்ன்றது இந்த கோயிலோடைய ஒரு வரலாறுங்க. இன்னொரு வகையான ஒரு வரலாறும் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த மகாராஜாவோட ராணிக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கள்ள காதல் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் அந்த ராஜா அந்த நபரை கொல்லணும்னு ஆணையிடுறாரு. ஆனால் அந்த நபர் இந்த கோயிலோடைய ஒரு கீழ் சாந்தி அப்படின்ற ஒரு நபரை கொன்று இருக்காரு. அவரோட மனைவி பிரம்ம ராட்சசனா அந்த ராஜாவை தொல்லை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கோயில் கட்டினதா ஒரு கதையும் இருக்குது. இதனால் இந்த கோயிலுக்கு பெண்கள் வராமல் இருந்தாங்களாம் கொஞ்ச காலம். அது இந்த கோயிலோடைய இன்னொரு வகையான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான கோயிலுங்க. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. கோட்டயம் வந்தால் நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கேரளா சீரீஸில் நிறைய கேரளாவில் இருக்கிற தெரியாத கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.